ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சவுத் கொரியன் சைக்காலஜிக்கல் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற வால் டு வால் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனுடைய பேர் வு சியோங். இவர் சோலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய வாழ்நாள் லட்சியமே சொந்தமாக நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் போட்டு அப்புறம் சுற்றி முற்றி கடனை எல்லாத்தையும் வாங்கி கடைசியாக சோல்லையே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளாட் இது. அந்த ஃப்ளாட்டை சொந்தமாக வாங்கிடுறாப்புல. ஆனால் அந்த ஃப்ளாட்டை வாங்கி இஎம்ஐ கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆளுக்கு தெரியுது, இவர் பார்க்குற அந்த ஒரு வேளை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது அதுக்கு போதலை. இதனால் வேறு வழி இல்லாமல் நைட் ஷிஃப்ட் மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி அப்படியும் வேலை பார்க்குறாப்புல. இப்போ 2 வேலையை பார்த்தா எந்த அளவுக்கு களைப்போடு ஒரு மனுஷன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா இவருடைய வீட்டில் அந்த சீலிங்க்கு மேலே இருந்து யாரோ டமாடுமின்னு இதையோ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது. என்னங்க எப்போ பார்த்தாலும் டம்மு டும்முன்னு சத்தம் கேட்ட மணியமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நேர இவரே படிக்கட்டி ஏறி இவர் ஃப்ளாட்டுக்கு மேலே எந்த ஃப்ளாட் இருக்கோ அந்த ஃப்ளாட்டுக்கு போய் அங்கே இருக்கவங்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் நீங்கள் மெதுவாக எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடாதா, ஏன் இப்படி உருட்டி விட்டு விளையாடுறீங்க வீட்டுக்குள்ளே, மனுஷனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல சார் அப்படின்னு சொல்ல போக அந்த ஆள் சொல்கிறேன், என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இப்போ தான் நானே தூங்கி எந்திரிச்சு வர்றேன், நான் உருட்டுறேனா, போய் நமக்கு மேலே இன்னொரு ஃப்ளாட் இருக்கும், வேணா அதை போய் கேட்டுப்பார் அப்படிங்கிறாப்புல அந்த ஆள். இப்போ நேர அடுத்த படி ஏறி மேலே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகிறாரு கதாநாயகன். அங்கே போய் கேட்டாலும் அங்கேயும் சொல்கிறவங்க இதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ கதாநாயகனுக்கு ஏங்க யார் தான் அந்த சத்தத்தை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இப்போ இவர் போய் மேல் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவருடைய கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து கதாநாயகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் டோரில் அப்பப்போ ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ஒட்டிக்கிட்டு போகுது. அந்த அம்மா என்னென்னா, மேலேருந்து சத்தம் வருது, தெரிஞ்சு எதையும் உருட்டாமல் இருப்பா அப்படின்னு, கதாநாயகன் தான் உருட்டுறாரு போல் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா அப்படி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டிட்டு போகுது. இதில் இன்னுமே பயங்கர காண்டாயிடுறாரு கதாநாயகன். நானே ஆள் யாருன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இதில் நீ வேற வந்து ஒட்டிக்கிட்டு போகிற அப்படின்னு பயங்கர கடுப்பு. இப்போ உண்மையாகவே இந்த சத்தத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா, அந்த சத்தத்தை உண்மையாகவே கிரியேட் பண்ணுறது யார், அப்படி கதாநாயகன் கண்டுபிடிச்சா அதனுடைய கான்சிக்வன்சஸாக அடுத்தடுத்து இவர் சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிம் அண்ட் ஷரன் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து தான் இதை இயக்கியிருக்காங்க. கிம் தே ஜூன் அப்படிங்கிற நபர் தான் இதை எழுதியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2019 வெளியான பேராசைட் படம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, மற்றபடி நான் எதையும் ரிவீல் பண்ண முடியாது. படத்தை பார்க்கணும்னா பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் இது. பொதுவாகவே தமிழ்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஊடால ஒரு 5-10 வருஷமாலாம் இவங்க வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை தொட்டாங்க அப்படின்னாலே அது எந்த விதமாக ஜான்ரா ஃபிலிம்ஸாக வேணாலும் இருக்கட்டுமே, இவங்க ஒரு கதைக்களத்தை தொட்டாங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக சவுத் கொரியன் படத்துடைய இன்ஸ்பிரேஷனாகத்தான் இருக்கும். அவங்க என்ன தான் சாப்பிடுவாங்க, எப்படிங்க இப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க கதைகளை அப்படிங்கிற மாதிரியே என்ன பல இடங்களில் ஆச்சரியப்படுத்தின ஒரு இண்டஸ்ட்ரி சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இந்த படமும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு செட் அவுட் பண்ணப்பட்ட ஒரு படம் தான். எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கிற இந்த விதத்திலேயே ஒரு வேளைக்கு இது ஹாரர் த்ரில்லராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த படம் ஹாரர் த்ரில்லர் கிடையாது, இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் எந்த மாதிரி முதல்ல ஸ்லோ பேர்னிங்காக ஆரம்பித்து இதுக்கு காரணம் யார் என்ன ஏதுன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி பரபரப்பாக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் இது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் இந்த படத்தை பாருங்கள். படத்தில் கதாநாயகன் அட்டகாசமாக பண்ணியிருந்தாப்புல. காங் அவர் தான் அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு, செம்மையாக பண்ணியிருந்தார். இதுலேயும் இந்த வீடு இதுக்குள்ளே கேட்கப்படுற இந்த சத்தம் இதை எப்படி கதாநாயகன் கண்டுபிடிக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊடால ஃப்ரெண்டுடைய பேச்சை கேட்டு உடனே குறிப்பிட்ட ஒரு 80 மில்லியனு இல்லை 100 மில்லியன் பணத்தை நம்ம உள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் வேறு பண்ணுவார். அதெல்லாம் பரபரப்புடைய உச்சியில் ஐயோ இப்படியா இருந்தாலும் தட்டுவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பரபரப்புடைய உச்சியில் கொண்டே அந்த இடத்துல நிறுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான் இது. பட் கதாநாயகன் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு இவர் தீர்வு காண்றேன் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பரபரப்பை கூட்டியிருக்கலாம். இந்த சைடில் இன்னும் பரபரப்பை கூட்டியிருக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சில கதாபாத்திரங்களை ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. உங்களுக்கு அது படம் பார்க்கும்போது வரலாம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போகுதோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே செக்ஷுவலாக இவங்க போர்ட்ரே பண்ணல. பட் தமிழ் டப்பிங்லலாம் எல்லாம் அந்த லெவலுக்கு தான் உள்ளே இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வசனங்கள் சரமாரியாக அவங்க பேசியிருக்காங்க. இப்போல்லாம் எல்லா சீரீஸ், வெப் சீரிஸ் எடுத்தாலும் சரி, படங்கள் எடுத்தாலும் சரி, தமிழ் டப்பிங்னாவே வீட்டில் இருக்க அவ்வளோ கோபத்தையும் டப்பிங்கில் கூட்டி தீத்திடுவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் சரமாரியான வசனங்கள் தான். ஸோ தமிழ் டப்பிங்கில் கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் சரமாரியாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமாங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்படியோ அதுக்கப்புறம் அந்த காலை எடுத்துக்கோங்க. இந்த படத்தில் நீங்கள் ஆகா ஓகோங்கிற பெரிய எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் போய் பார்க்க வேண்டாம். பட் பொழுது போலனா தாராளமாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நீட்டான டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வேறு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.